நான் எப்படி நினைக்கிறேன்னா, மணிமேகலைக்கு ஒரு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். எனக்கு முன்னாடில இருந்தே வந்து பிரியங்கா வந்து அவங்க வாய்ஸ் ஓவர் குடுக்குறது அதெல்லாம் எப்படி இருக்கும்னா, அவங்க வந்து ஆங்கரோட பொசிஷனே எடுத்துக்கிறாங்க. சம்டைம்ஸ் வந்து ஆங்கர மாத்திடலாம். அந்த மாரிலாம் சொல்லும்போது லைக் அவங்களுக்கு ஸ்பேஸ் குடுக்கல. முன்னாடியே வந்து ரக்ஷனுக்கும், மணிமேகலைக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்காது. அவங்களோட பார்ட்டையும் வந்து ஜட்ஜஸே வந்துட்டு பேசுறது. ஸோ அவங்க எதுக்கு இந்த ஷோல இருக்காங்கன்ற மாரி தான் இருக்கும். பட் இப்போ வந்து அவங்க வெளிய போனது இன்னும் நல்லது. ஏன்னா ஒரு ஆங்கர் வச்சே வந்து அது ஸ்கோர் பண்ணிடலாம். மணிமேகலைக்கும் வேற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அவங்க இன்னும் ஷைன் தான் ஆவாங்க. தமிழ் ஆளுங்க உள்ள போனாலே நசுக்கிறது தானே நடப்பாங்க. தேஷ் பாண்டேவா அவங்க வட மாநிலத்தை சார்ந்தவங்க கரெக்டாக நடத்துவாங்க சகோ. எனக்கு தெரிஞ்சு அவங்க பழைய ஆள். விஜய் டிவியில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க. நான் அதிலே தான் இருக்கேன், வேற எங்கேயும் அவங்கள கூப்பிடல. மணிமேகலை நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். எல்லா சேனல்லையும் சன் மியூசிக்கு இதெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்திருக்கேன். தெரிஞ்சு தொழில் திறமை உள்ளவங்க எங்கே போனாலும் படிச்சிக்கலாம். பிரியங்கா தான் வந்து கொஞ்சம் ரொம்ப ரூட்டாக நடந்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நல்ல முடிவு பண்ணணும் ஜட்ஜி. ஸோ அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அதனால ரொம்ப பிரச்சனை வந்திருக்கும். ஆமாம், நான் பிக் ஃப்ரெண்ட், குக்கு வீட்டு கோமாளி பிக் ஃப்ரெண்ட். ஆமாம், இப்போ வந்து பக்சர் வந்து தனியாக போயிட்டாரு. ஸோ அவர் இருந்தாக்கா வேற மாரி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் இல்லாதனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் குரூப் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருச்சா. அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை பொறுத்து தான் வருவாங்க. யாரையும் டாமினேட் பண்ணுறதுக்கு இங்கே இல்லை. அவங்கவுங்க திறமையை பொறுத்து வளர்றது தான் இருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை. என்னோட சப்போர்ட் கண்டிப்பா மணிமேகலைக்கு தான். எனக்கு மணிமேகலை ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ், அவங்களோட பாத்து எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பிரியங்கா விட எனக்கு மணிமேகலை ரொம்ப பிடிக்கும். நான் மணிமேகலை ரொம்ப அட்மையர் பண்றேன். பிரியங்கா அளவுக்கு வந்து மணிமேகலை ஹோஸ்ட் பண்ணல. அவங்க ஜஸ்ட் வந்து ஓரளவுக்கு ஹோஸ்ட் பண்ணாங்க. இல்ல கண்டிப்பா இல்ல. ஏன்னா எல்லாருமே அவங்களோட வேலை தான் வந்து ஷைன். பிரியங்கா வந்து அவங்க சிரிச்சுட்டு ஆங்கரிங் பண்றது எப்படி இருக்கும்னா லைக் நார்மலா கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்கும். பட் மணிமேகலை வந்து ஆல்ரெடி அவங்க சன் நெட்வொர்க்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு அப்ப இருந்தே எனக்கு மணிமேகலை தெரியுன்றனால அவங்களோட ஆங்கரிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அவங்களது இவங்களது நம்ம கம்பேர் பண்ண முடியாது. மணிமேகலை இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் சைட் அண்ட் பிரியங்கா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் சைட். இல்லை டாமினேட் பண்ணுறது எல்லா இடத்துலையும் டாமினேட் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. பொறாமை போட்டி இதான உலகம். நம்மளை விட அதிகமாக சம்பாதிக்கிறான், நம்மளை விட அதிகமாக தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னும் போது டாமினேட் தான் பண்ணுவான். எல்லாருமே நடக்கிற சூழ்நிலை தான். அப்படி நடக்கிறவங்க ஒரு நாள் அந்த டாமினேஷன்ல விழுவாங்க. நீ எதை விதைக்கிறியோ அதை தான் அறுப்பண்ணுவாங்க. நீ விதைக்கிற நல்லதை விதைச்சா நல்லதாக இருக்க போகிற. நீ கட்டது ஒரு ஆள் அழியணும், அவங்களோட ஃபீல்ட்லேருந்து வெளியே போகணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக உனக்கு தான் அது பேக்காக இருக்கும். உன்னுடைய லைஃப்பில் ஒரு எங்கே உன்னை எடுத்துகிட்டு போய் விடுன்னே தெரியாது இந்த மாதிரி எண்ணங்கள். அது அவங்க பேசுகிற வார்த்தை, ஆட்டிடியூட் அப்படி சொல்லுவாங்கள்ல, அது பொறுத்து தானே இருக்கும். அதனால 2 பேருமே நல்ல ஆங்கர்ஸ் தான். நடுவில் கேம் ஆடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால வந்து என்னோட ஓட்டுனா 2 பேருக்கும் தான் இருக்கும். ஏன்னா 2 பேரும் லேடிஸ். ஆனால் லேடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். பிரியங்காவும் மணிமேகலை 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும், அவ்வளோதான். ஸோ அதனால இப்போ வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இல்லை. இந்த சமைக்கிறது முன்னாடி ரொம்ப பாலாலாம் வரவே இல்லை. ஸோ பாலாலாம் இருந்தாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் எதிர்பார்த்தோம் ரொம்ப பாலா வருவாங்கன்னு. ஸோ பாலாலாம் வரல. நம்ம 2 பேர்த்தோட ஒப்பீனியனும் தெரியாம என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரியாம நம்ம சொல்லக்கூடாது இல்லைங்களா. ஸோ எனக்கு வந்து அது அவங்க வந்து ஷோ விட்டு வெளியே போனது அது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ தட்ஸ் ஓகே. நான் மிஸ் பண்ண மாதிரி டாமினேட் பண்ண மாதிரியும் ஃபீல் ஆச்சு. லைக் நிறைய விஷயங்களை வந்து மணிமேகலை பேச விடாம பிரியங்கா வந்து லவுடரா பேசுறது, அவங்களோட வாய்ஸ் அங்க நோட் பண்ணி வச்சுக்கிறது அதெல்லாம் இருந்தது. ஸோ அது வந்து இட்ஸ் நாட் குட். பட் அது அவங்களோட மீடியா சைடு அது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க எப்போ ஸ்கோர் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. பட் இப்போ மணிமேகலை வெளியே வந்தது ரொம்பவே நல்லது தான். மணிமேகலைக்கு என்ன காரணம், எங்களுக்கு பிடிக்குங்க. அவங்க ரொம்ப ஓப்பனாக பேசுகிறாங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் நான் தான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு, அவங்க ரொம்ப ஓப்பனாக இருக்காங்க. நல்லா ஓப்பனாக எல்லாமே கிளாரிட்டியாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து கேட்குறாங்க எல்லாமே. அதனால இந்த இஷ்யூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு வந்து ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே அகேன்ஸ்டாக பார்த்தாங்க. அது தேவைதானா? அது வந்து அது கஷ்டமா இருக்கும். அவங்களோட ஆங்கர் தானே, அதனால அவங்களுக்கும் ஹர்ட் பண்ணக்கூடாது இல்லை. அவங்களும் நல்லா இருக்கணும், இவங்களும் நல்லா இருக்கணும்.
இதுல நடுவுல வந்து நிறைய பேர் வந்து பண்றது அது தப்பான இது. நல்லா அது தப்பு தான். ஏன்னா அவங்களும் ரொம்ப வருஷமா இருக்காங்க, இவங்களும் இருக்காங்க. காம்ப்ரமைஸா போனா பெஸ்டா இருக்கும். அவ்வளவுதான். பாப்பா அவங்களுக்குள்ள என்ன கருத்து வேறுபாடுன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி இதனால போனான்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா யார் கெட்டதை வச்சாங்களோ கெட்டதா இருக்க போறாங்க. பிரியங்கா அதை பண்ணியிருந்தா இந்த ஃபீல்ட்லேயே இருக்க மாட்டாங்க பிரியங்கா. ஆனா பாருங்க நடக்கும். இல்ல நசுக்கப்படுறவங்க பக்கத்துல நிக்கிறது தான் நல்லது. ஒருத்தவங்க வந்து ஒதுக்கப்படுறாங்க நசுக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கு தான் துணையா நிக்கணும். ஒதுக்குனவங்களுக்கு துணையா போய் நின்றுட்டா அதுல இதுவே இருக்காது. புரியுதுங்களா? ஒரு ஆள் எனக்கு இது மாதிரி நசுக்கிறாங்கன்னு தெரியுது, தன்மானத்தை விட்டுட்டு நான் இருக்க முடியாதுன்னு அந்த பொம்பளை வெளியே போயிருக்கீங்கன்னா பெரிய விஷயம். அந்த மாதிரி ஆள் பின்னாடி தான் நான் நிற்பேன். அதான் ஒரு போல்டான டிசிஷன். எங்கே போனாலும் தொழில்காரனுக்கு வேலை தெரியும். வேலை தெரிஞ்சவன் எங்கே போனாலும் பொழைச்சிப்பான். வேலை தெரியாதவன் தான் ஒரே இடத்துல குப்பை கொட்டிட்டு இருப்பான். அந்த இடத்துல நான் உங்களுக்கு சப்போர்ட் நிற்பேன். மணிமேகலை வரமாட்டாங்க. ஏன்னா முன்னாடி வந்து கோமலியா இருந்து வெளியே போயிட்டு ஆங்கரா உள்ள வந்தாங்க. இப்போ திரும்பவும் வந்துட்டு கண்டிப்பா உள்ள வர மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கும் போது கண்டிப்பா வர மாட்டாங்க. இந்த விஷயத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரியங்காக்கு ரொம்ப ஹேட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. அது வந்து ஒருத்தங்க வளர்றாங்கனாலே கண்டிப்பா ஹேட்டர்ஸ் ஜாஸ்தியா இருப்பாங்க. ஸோ ஷீ இஸ் நாட் டிசர்வ். ஷீல் கோ மோர் தேன் திஸ். ஐ ஃபீல் லைக் ஸோ. குரூப் பிரிஞ்சதால ரொம்ப இதுவா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் பிரிஞ்சிட்டாங்க, வேற இதுக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆமா, அவங்க நிறைய வெளியே போயிட்டு திருப்பி வந்தாங்க. இடையில கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் வாய்ப்பு இல்லை. அவங்க முடியா சொல்லிட்டாங்க நான் வரமாட்டேன்னு. ஸோ பிரியங்காவும் ரொம்ப ரூட்டா நடந்துக்க வேறு எனக்கு தோணுது. நாங்கள் எப்பவுமே மணிமேகலைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். காரணம்னா பிடிக்கும், ரொம்ப ஓப்பனாக பேசிகிட்டு இருப்பாங்க. பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். அதனால நானும் சரி என் ஒய்ஃபு வீட்டில் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவோம். ஒருவேளை டாமினேட் பண்ணி இவருங்க மனசு கஷ்டப்பட்டா இருந்தா கண்டிப்பாக அந்த ஃபீல்டை விட்டு அவங்களே போயிடுவாங்க. கண்டிப்பாக நடக்கும், நடக்காமலாம் இருக்காது. இவங்க இந்த கேரக்டர்னா யார் பேசுவா? இவ்வளோ நாள் நல்லா பேசுகிறவங்க கோ ஆங்கரு இருக்கிற கோ ஆக்டரு இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி கேரக்டர் அது அப்படின்னு ஒதுங்கிடுவாங்கல்ல. இது அவங்களுக்கு பேக் தான். இந்த எடுத்த ஒரு முடிவும் இந்த மாதிரி ஒரு இதுவும் அவங்க ஃபீல்டை விட்டு போகிறதுக்கான ஒரு தளத்தை அது உருவாக்கி கொடுத்துச்சு. அவங்கள வாயாலேயே அது நடந்துச்சு. அவங்க நிறைய ஷோ பண்ணுறாங்க. நிறைய அடுத்தது வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்களாம் கூப்பிடலாம். அவங்களே கூட்டிகிட்டு அவங்களே இருக்காங்க பிரியங்காவே. ஸோ ரொம்ப ஷோ வந்து பிரியங்கா தான் இருக்காங்க. இது சீசன் 4 வரைக்குமே வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. டீம் ஆகட்டும், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தது. சீசன் 5க்கு அப்புறமா ஒரு மாதிரி அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு பண்ற மாதிரி, ரொம்ப ஃபேம் ஆகணுன்றதுக்காக யாரெல்லாம் ஃபேமஸா இருக்காங்களோ அவங்கள மட்டும் நல்லா பாப்அப் பண்ணி பூஸ்ட் பண்ணி அவங்க தான் நிறைய கண்டென்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அவ்வளோ ஃபுல்லாக பார்க்கல நாங்கள். ஓகேவா? பார்க்கும்போது அவங்கள டாமினேட் பண்ண இப்போ லேட்டஸ்ட்டாக பார்க்கும்போது அவங்கள டாமினேட் பண்ணுற மாதிரி இருந்தது. மணிமேகலை அவங்க வந்து ஆங்கராக இருக்காங்க. ஸோ அவங்க வேலை அவங்க பார்க்குறாங்க. இவங்க வந்து குக்காக இருக்காங்க. இவங்க வந்து குக்கு வேலை தான் பார்க்கணும். ஸோ அதனால வந்து நான் வந்து மணிமேகலை தான் சப்போர்ட் பண்ணுறேன். யாரெல்லாம் ஃபேமஸா இருக்காங்க, யாரெல்லாம் வந்து ரொம்ப இப்போ இர்ஃபான் எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி யாரெல்லாம் ஃபேமஸா இருக்காங்க அவங்கள தான் ஸ்க்ரீன்லேயே காமிப்பாங்க. இப்போ திவ்யா, அதுக்கப்புறம் வேற எந்த ஆர்டிஸ்டையும் வந்து அவங்க காட்டுறதுமே இல்லை. நான் நிறைய வாட்டி குக்கிங் டைம்ல பார்க்கும்போது சுஜிதாவை காட்ட மாட்டாங்க, வித்யாவை காட்ட மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு மேல் குக் இருக்காங்க, அவங்களும் யாரையுமே காட்டினதில்லை. இவங்கள தான் காட்டுற மாதிரியும் இருந்தது. இதை நான் ஃபீல் பண்ணேன். மாக்காப்பா வந்து முக்கியமான ஷோலாம் போகிறாங்க வராங்க. ஸோ பிரியங்கா பார்த்தீங்களா ஆங்கராக வந்து ரொம்ப ஷோ வந்து பிரியங்கா தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. மேபி நியூ ஜெனரேஷன் கொடுக்கலாம். ஸோ நியூ ஜெனரேஷன் கொடுத்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவங்களும் வேறு பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இவங்களே வச்சு இது பண்ணிட்டு இருந்தால் அவ்வளோ நல்லா இல்லை.